ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் வறுவல் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் சோம்புத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல விடுங்க. நான் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்ப்பேன், என் பசங்களுக்கு காரம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ மிளகாத்தூள், அதோட மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்து சிம்மில் வச்சுக்கிங்க. ஃபுல் ஸ்பீடில் வைக்காதீங்க, ஏன்னா வந்து நம்ம போடுற தூள்லாம் வந்து கருகி போயிட்டால் டேஸ்ட் இருக்காது. ஸோ நான் சிம்மில் வச்சு தான் செய்கிறேன். நான் இன்னைக்கு வந்து என்ன மீன் எடுத்திருக்கேன்னா தேங்காய் பாறை மீன் எடுத்திருக்கேன். அதுவும் அதோட சங்கரா மீன் ரெண்டும் வச்சுருக்கேன் நான் இதில் வறுக்கிறதுக்கு. இப்போ வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து இதை திருப்பி போட்டுடலாம். அப்போ தான் வந்து அடுத்த சைடும் வந்து மசாலா வந்து செய்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 10 பல்லு நல்லா இடித்த பூண்டு, அதோட ஒரு 15 சின்ன வெங்காயம், இதையும் நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்களேன், நல்லா மீன் வறுத்து எடுத்தாச்சு. இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் நீங்கள் அந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி பொரிச்சு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு இங்கே சண்டே சமையலில் நாங்கள் இந்த மீன் வறுவல் செஞ்சோம். சூப்பராக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள்.